ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, எனக்கு 4th இயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதோட முதல் நாள் தான் இன்றைக்கி நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம். இப்படி 3 வருஷம் ஓடி போச்சுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அந்த சந்தானம் சொல்கிற மாதிரி ராக்கெட் விட்டா சார் போயிடுச்சு சார், அந்த மாதிரி தான் இருக்குது. நீ 1 இயர் தான் இருக்குது. இப்போதான் நீ காலேஜ் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே 4th இயர் வந்துட்டேன். 1 இயர் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் கற்றுக்கணும், ஒரு கோடி தெரியாது. இனி தான் கொஞ்சம் கற்றுக்கணும், கொஞ்சம் படிக்க போகிறேன். ஸோ அப்படி இன்றைக்கி கொஞ்சம் அப்படி காலைல கிளம்புறது முடிஞ்சால் காலேஜுக்குள்ளே காட்டுறேன். அப்படி நீ கிளம்புறத நம்ம வந்து வீடியோ எடுப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இன்றைக்கி போய்ட்டு இந்த முடியை வெட்டின தடி வெட்டினேன்னா, பிகாஸ் நாளைக்கு ஒரு அக்காவோட மேரேஜ் இருக்கு, ராப்பிச்சுக்காரன் நினச்சிக்க போகிறாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 1 இயர் தான் காலேஜு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ஜாலி, எல்லாமே எல்லாருக்கும் நடக்குதுன்னா. பட் இப்போ வரும்போது நமக்கு லைட்டாக ஃபீலிங்ஸாக டர்ராக இருக்குது. எல்லார் லைஃப்லயும் இது நடக்கிறது தான்டா. ஆனா அந்த மூமெண்ட் உனக்கு வரும்போது எப்படி இருக்கு அப்படிங்கறது தான் விஷயமே. லைட்டா வைத்த கலக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும். ஐயோ, லைட்டா வைத்த கலக்குது. நீ 1 இயர் தான் கேம்பஸ் இன்டர்வியூ, இதுக்கு அப்புறம் தான் உனக்கு ஸ்ட்ரெஸ் ஆரம்பிக்குது இல்ல? ஆமா, ஏன்னா கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகணும், பொறுப்பா நடந்துக்கணும். ஐயோ 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 மௌலி, எல்லாம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுனே தெரில. இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். ஒழுங்காக படிக்கணும், கோடிங் கற்றுக்கணும், பிளேஸ்மெண்ட்டில் கிளியர் பண்ணிட்டு இதுக்கப்புறம் தான் லைஃப்பில் அடி எடுத்து வைக்கிறான். 4th இயரில் முதல் அடி எடுத்து வைக்கிறானோ இல்லையா, லைஃப்பில் அடி எடுத்து வைக்க போகிறான். இந்த வருஷம் கேம்பஸ் இன்டர்வியூ, ஸ்ட்ரெஸ்ஸு, கோடிங்கு எல்லாமே வந்து இவன் தலையில் விழுகுது. இவ்வளோ நாள் ஜாலியாக இருந்ததுக்கு. ஆனால் இத்தனை வருஷமாக வந்து நீ ஜாலியாக இருந்துட்டல்ல. எனக்கு தெரிஞ்சு நீ படிச்சது வந்து அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா படிச்ச மாதிரி எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு சாத்திக்கிட்டு படிச்சுட்டு காலேஜ் போயிட்டு இந்த வேண்டாத வேலையும் பண்ணாம வீட்டுக்கு வந்துடணும். சரியா புரியுதா? உருப்படுற வழியா பாரு மௌலி, உருப்படுற வழியா பாரு. ஓகே, டைம் ஆச்சு, நான் குளித்து வரேன். போ. எல்லாரும் இந்த ஐசியத்தை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து முதல் நாள் மட்டும்தான் நடக்கும், கிடையவே கிடையாது. 2வது நாளும் நடக்கும். அவரு தான் போடுவார், நீ போட மாட்டே. முதல் டே ஆஃப் காலேஜ், அவளுக்கு லாஸ்ட் இயர் ஆஃப் காலேஜ். காட்டுங்க அக்காவை. ஹலோ, லாஸ்ட் இயர் காலேஜ். அவ காலேஜ் முடிக்க போறா. நீ காலேஜ்ல வந்து ஃபைனல் டிசிஷன் எடுக்க போற. அவ முடிச்சிட்டா. ஓகேவா? இந்த அதிசயம் எல்லாம் வந்து எங்க வீட்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும். ஆமா, என்னன்னா கல்யாணி சின்சோர் சேருது. அப்படி கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தனா, இந்த மாதிரி அவ முடிச்சுட்டு போறா, நீ முடிக்க போறதுக்கு கால் எடுத்து வைக்கிற. ஆமா, என்ன செய்யற காலம் இல்ல. காலங்காத்தால எதை செஞ்சாலும் இதுங்க சாப்பிடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் மெனக்கெட்டு நான் செய்வேன். என்ன செய்யற காலையில? மேகி செஞ்சாலே எங்க வீட்டுல அதுவே ஜாஸ்தி தான். ஏன்னா காலங்காத்தால கேட்டா நம்ம கஷ்டப்பட்டு எழுந்து நம்ம எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்போம். செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா, ஐயோ எனக்கு இங்க வரைக்கும் நிக்குது, எனக்கு வாந்தி வர மாதிரி. நான் சொன்னா காலங்காத்தால எதையும் சாப்பிட நாளா இல்ல, அது மோனா அப்படின்றதெல்லாம் சீன் தான் வரும். அது நான் இல்ல, மோனா பண்ணணும்னா அது வட்டி காயட்டுன்னு விட்டுட்டு போயிடணும். ஆனா இவனுமே இப்ப எல்லாம் அப்படிதான் பண்றான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா சரி, முதல்ல சாப்பிட்டுன்னு இருப்பான். இப்ப எல்லாம் சரி சாப்பிட்றானே நம்ம செஞ்சோம்னா இவர் என்ன பண்ணுவாருன்னா எடுத்து கீழே கூட்டிட்டு போயிடுவாரு. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் என்னென்ன பண்ண போறானுங்க, ஏதாவது எய்ம் ஏதாவது சொல்றானுங்களா? ஆனா எல்லாம் மாத்தி கலாச்சி இருப்பானுங்க. என்ன சொல்லு? ஒருத்தர் குப்பை போடுறான், எதுக்கு சும்மா கலாய்க்கிற, ஒருத்தர் மாடு மேய்க்கிறா, இப்படிதான் பேசிட்டு இருப்பானுங்க. எவ்வளவு உருப்பட மாட்டானுங்க. அப்படி வந்து வாயில வராதுன்ற காமெடி பண்ணின்னு இருப்பானுங்க காலேஜுக்குள்ள. ஆனா என்னதான் எய்ம்னு உங்க வாயில இருந்து வராது. ஏண்டா பாலான்னு இருப்பான், சீரியஸான டைம்ல கூட ஜோக் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் இந்த பையன் பிளேஸ்மெண்ட்ல சில டைப் போயிட்டான். இப்போ உங்களுக்கெல்லாம் எப்படா கேம்பஸ்? அதில் தான் அது ஒன்றா வருமா? கிரேடுக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் எடுத்த கிரேடுக்கு தகுந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ அனுப்புகிறாங்கல்ல. இப்போ லாஸ்ட்லேருந்து கீழே வராங்களா? அதெல்லாம் தெரியாது. ஃபர்ஸ்ட்லேருந்து கீழே வராங்களா, லாஸ்ட்லேருந்து கீழே வராங்களா? அதெல்லாம் தெரியல, அவன் ரேண்டமாக கூட பொறுக்கலாமா. ஓ சரி சரி. எல்லாருமே வந்து மௌலிக்கு வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க, ப்ளஸ் பண்ணுங்க. 4th இயர் போறான். இதுக்கப்புறம் தான் வந்து லைஃப் என்னங்கிறதே மௌலிக்கு இதுக்கப்புறம் தான் தெரிய போகுது. இத்தனை நாள் பேரண்ட்ஸோட நிழல்ல இருந்துட்ட மௌலி, இப்பதான் உன் சொந்த கால்ல, சொந்த உழைப்புல, சொந்த லெக்ல நிக்க போற. நீனு ஓன் லெக்ல நிக்கிறதுங்கிறது இதுதான். ஈஸி தானா? ஓன் லெக்ல நிக்கிறது ஈஸி தான் மௌலி. ஆனா சம்பாதிக்கணும், சேவ் பண்ணணும், உனக்கு ஒரு குடும்பத்தை ஃபேமிலி கிரியேட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் வந்து வேண்டாத டாபிக்கா இருக்கா? சரி ஓகே. சரி மேகி ரெடி ஆயிடுச்சா?
ரெடி மேகி சீக்கிரம் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு தான் முதல் நாள், எனக்கு 2வது நாளே லீவ் எடுக்க வைக்கிறாங்க. நீங்களாம் உருப்பிடுவீங்களா? என்ன பண்றது, நம்ம ஃபேமிலியில முக்கியமான ஃபங்க்ஷனா போச்சு. சிஸ்டர்ஸ்னாலே நிறைய தொல்லதான் போல ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சிஸ்டர்ஸ் இருக்கனாலே. ஆமா, இதுக்கப்புறம் உனக்கு 3 வருஷம் கேப் இருக்கு. நாளைக்கு இன்னொரு சிஸ்டருக்கு வந்து மேரேஜ். அவங்களும் போன மாதிரி எனக்கு சிஸ்டர் தான், அவங்களுக்கும் மேரேஜ். நாளைக்கு அங்கேயும் போகணும், அதெல்லாம் எடுத்துட்டு போகணும். ஆமா, வேற என்ன நிக்கிறாங்க? பிரைட்மேட்ஸ் நீங்களா? இல்ல பிரைட் இல்ல, க்ரூம்ஸ் நீங்களாமா? க்ரூம் சைடு நாங்க. நீங்க க்ரூம் ஆன் சைடு. ஓ, பாய் சைடா? ஓகே சரி, ஓகே. சாப்பிட்றியா? கொடுத்துருவா? வாழ்க்கையில கேவலமா ட்ரையா இருக்கா? நல்லா இருக்குடா இந்த மேகி. இதுக்கு பாத்தியா, இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று குறை சொல்லினே இருப்பானுங்க. அப்புறம் என்ன சொல்லணும்? எப்படி சாப்பிட்டு போனா? நான் இட்லி தோசை எல்லாம் சுட்டு குத்தா சாப்பிட்ருவேன். இல்ல எதை செஞ்சாலும் இதே கதி தானே. ஏன்னா நீ வந்து இப்போ வந்து என்னன்னா ஒரு என்னது தொண்டைக்கு மேலே இப்போ என் பேக் எங்க, என் ஐடி கார்டு எங்க, என் பர்ஸ் எங்க, எனக்கு எதுவுமே தெரியல. எல்லாத்தையும் தேடி எடுத்து போட்டு போனோம். நேற்று நைட்டே எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டியதான். இத்தனை நாள் விட்டுட்டேன், தெரியல. இனிமேல் தான் தேடணும். போய் தேடு போ. சொல்ல மொழி கிளம்பிட்டியா? கிஞ்சா இருக்கு. பேக் எங்க, ஐடி கார்டு எங்கன்னு தெரியல. டைம் ஆச்சு. பேக் மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போதான் யார கட்டினாங்க, அதனால கண்டுபிடிச்சிட்டேன். ஐடி கார்டு இங்கதான் வச்சேன். இங்கதான் வச்சேன். இங்கதான் இங்கே இருக்கும். இங்க காலை அவங்க உள்ள போய் தேடி போகலாம். வாங்க. கடுப்பா எங்க இருக்குன்னு வேற தெரியல. நீங்க தான் கிளீன் பண்ணீங்க முந்தானத்தை, வீட்டை எங்க தூக்கி போட்டீங்க? நான் தான் கிளீன் பண்ணின்னு இருந்தேன். அதுக்குள்ளதான் இருக்கும். அவ ஏதாவது உன் ஐடி கார்டு எடுத்து மாத்திட்டு போட்டு போயிட்டாலன்னு தெரியலடா. காலேஜ்ல விடுவாங்க. ஐடி கார்டு தெரியல, எனக்கு தூக்கி போட்டேன்னு தெரியல. பேக்ல இருக்கா பாரு. பர்ஸிங்க அதுல எவ்வளவு காசு வச்சிருக்க? நான்லாம் இந்தியன் காசுல வச்சுக்கிறது இல்ல. இந்தியன் காசு வச்சுக்கிறதா? ஒரு நாளைக்கு மலேசியா காசு தானா? ஏழை மலேசியா காசு வச்சிருக்காரு. ஓட்டுதா? ஆமா பாவம். எல்லாரும் மௌலிக் ஜிபே நம்பர் அனுப்பிச்சு விடுறேன். ஜிபே நம்பர்ல எல்லாரும் காசு போட்டுருக்கேன். 10 ரூபா போட்டுருமா? சரி, ஜிபேல இருக்கு. இப்ப கையில கேஷ் வச்சிருக்கே பிடிக்காது. சரி, ஓகே. எங்க ஐடி கார்டு எங்க? ஐடி கார்டு எங்க? நீ என்ன கேக்குற? போய் தேடு ஐடி கார்டை போ. காலங்கத்துல தலைவலியா இருக்கு நண்பர்களே. இப்படி நின்னு இருக்க. தேடு டக்குனு. சீக்கிரம் வேலையாகட்டும். நான் என்ன கிளீன் பண்ணும்? வீடு பாரு கச்சா முச்சான்னு கிடக்குது. காலையில் நீங்க ஏஞ்சா கச்சா முச்சான் இருக்காது. எப்பயுமே கச்சா முச்சான் கிடையாது. இதெல்லாம் கிளீன் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப யாருங்க இங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ், கல்லாப்பட்டிக்குள்ள வச்சுக்கிறாங்க ஐடி கார்டை. பத்திரமா இருக்கட்டும் தான். பத்திரமா கல்லாப்பட்டியில கல்லாவா குத்துதானே உன்னை படிக்க வைக்கிறோம். அதுல வச்சுக்கிறாங்க. யார் வேலை இது? டாடியோட வேலை. எடுத்து வச்சுக்கிறது. அந்த டப்பாக்குள்ள என்ன இருந்தாலும் அது அவர் பண்ற வேலை, அவர் போடுறதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் முதல் நாள் போல ப்ரேயர் பண்ணிட்டு போ. பத்திரமா இரு. ரொம்ப டைம் ஆச்சு. எனக்கு வேற 9:05 ஆச்சு. 9:30 காலேஜ். இங்கேருந்து போறதுக்கு ஒரு 30 minutes ஆகும். இப்படி லேட்டு தான் முதல் நாள் தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கன் ஆகி ஆல்ல போட்டுருங்க. ஓகே, பாய்.